ஷார்ட் கேமரா ரோலிங் அண்ட் ஸ்டார்ட். ஓ ஓகே. நீங்கள் என்ன படம் பார்க்கணும்னா லீடர். இந்த படத்தை காசு பார்த்தீங்கன்னா லெஜண்ட் சரவணன் சார், ஷாம் சார், சந்தோஷ் பிராதர் சார், பயல் மேம், ஆண்ட்ரியா மேம் இவங்களாம் சேர்ந்து நினச்சிருக்காங்க. இந்த படத்தை நம்ம துரை செந்தில்குமார் சார் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கருடன், சூர்யா அண்ணா வச்சு கருடன், சிவகார்த்திகேயனை வச்சுன்னு சிவகார்த்திகேயன் அண்ணா வச்சுட்டு காக்கி சட்டை, எதிர்நீச்சல் இந்த மாதிரி படம்லாம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு நம்ம மியூசிக் வந்து ஜிப்ரான் சார் அவர் தான் போட்டிருக்காரு. ஓகே. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூத்துக்குடி துறைமுகத்தில் சால்ட்டுன்ற ஒரு கண்ட்ரோலில் பல இல்லீகல் ஆக்டிவிட்டிலாம் நடக்குது. இது வந்து இன்ஸ்பெக்டர் ஆண்ட்ரியா மேம் வந்து தடுத்து அவங்கள வந்து கையும் காலமாக பிடிக்கணும்னு இது நினைக்கிறாங்க. பல ஆக்டிவிட்ஸை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளாக் ஷிப் வச்சு இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலாக சால்ட்டுக்கும் ஆண்ட்ரியா மேமுக்கும் இருக்கிற இது 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 சண்டையை சரவணன் சாரை கூத்து விட்டு அவங்க ஒன்று இது பண்ணுறாங்க. ஆனால் சரவணன் சார் பார்த்தீங்கன்னா ஒரு கார் மெக்கானிக் மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டுறாங்க. அவர் வெறும் கார் மெக்கானிக் மட்டும் இருந்தது. நம்ம அப்புறம் படம் பார்க்கும்போது நம்ம லெஜண்ட் சரவணன் சார் வந்து விடிவி கணேஷ் சார் கிட்ட தான் அவர் வீட்டில் தான் ரெண்டுக்கு இருக்காரு. அவர் ஒரு விடிவி கணேஷ் சார் வந்து ஒரு கார் ஷீட் வச்சிருக்காரு. அந்த கார் ஷீட்டில் தான் வேலை செய்கிறாரு. அவருக்கு ஒரு பாப்பா இருக்கு. ஒரு ஏல் தெரியுங்களா உங்களுக்கு? அந்த பாப்பா இந்த லியோ படத்தில் தளபதி சாருக்கு பொண்ணா நினச்சிருக்கோம். அந்த பாப்பா தான் இந்த படத்தில் நம்ம லெஜண்ட் சரவணன் சாருக்கு பொண்ணா நினச்சிருக்கு. ஓகே. அவர் உண்டு, அவர் வேலை, அவர் பொண்ணு அப்படின்ற மாதிரி இதுவாக போயிட்டு இருக்காரு. அண்ட் படத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்டோட எல்லா பர்ஃபார்மன்ஸும் லெஜண்ட் சரவணன் சார் வந்து கொஞ்சம் ஆக்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணோம். இல்லை போன படத்துக்கு இந்த படத்துக்கு பரவாயில்ல அப்படின்னு இருக்கு. இன்னும் கொஞ்சம் மெருகேற்றணும் அவர். இவங்க ஹீரோயின் அவங்களுக்கு கொடுத்த போர்ஷன் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. மற்றபடி எல்லா ஆர்டிஸ்டும் அப்படி தான். சந்தோஷ் பிரசாத் சார், ஷாம் பிரசாத் சார், விடி கணேஷ் சார், அப்புறம் வேறு யார் இவங்கெல்லாம் சுற்றி இருக்க எல்லா கஷ்டம் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் வந்து ஜிப்ரான் சார் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக்காக சூப்பராக இருக்குது. ஒரு முருகர் பாட்டு ஒன்று அது ஃபுல்லாக போட்டுக்கலாம்னு மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அந்த பாட்டு கேட்க நல்லா இருந்தது. ஓகே. இந்த படம் ஃபுல்லாக அங்கே நிறைய ட்விஸ்ட்டாக இருக்குது. படத்தில் பல இடங்களில் ட்விஸ்ட்டாக இருந்தாலும் அதே ஒரு மைனஸாக வர மாதிரி ஃபீல் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. அதுலேயும் அங்கங்கே கொஞ்சம் லேக் ஆகுது. செகண்ட் ஹாஃபில் தான் கொஞ்சம் லேக் ஆகுது. ஆக்சுவலாக இது ரொம்ப நல்ல படமாக இருந்திருக்கிற படம் கொஞ்சம் லேகு. இந்த ட்விஸ்டிலே சில விஷயம்லாம் ஒரு படத்தில் ட்விஸ்ட்லாம் படமே ட்விஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ட்விஸ்ட்டு அவ்வளோ போடுறேன், அதே ஒரு கட்டத்தில் போர் அடிக்கிற மாதிரி ஆகுது. ஓகே ஓகே. இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். சந்தோஷ் பிரதர் வந்து அவர் ஒருத்தர் இல்லை 2 பேர் வாங்க. ஆனால் அந்த ட்விஸ்டும் இல்லை. அவர் அண்ணன் ஒருத்தர், தம்பி 2 பேர் வாங்க. ஐயா துரை சுந்தரையா போதுயா, இதுக்கு மாதிரி ட்விஸ்ட் தாங்காதியா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி தான் இந்த படம். நான் என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு 5க்கு 3.2 கொடுப்பேன். செகண்ட் ஹாஃப்ல சில லேக்ஸும் ட்விஸ்டே கொஞ்சம் ஓவர் டோஸ்டாக போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஓகே கைஸ். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பிகினருக்கு அது ரொம்ப தேவை. ப்ளீஸ். தேங்க்யூ கைஸ்.